வணக்கம். இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ஃபர்ஸ்ட் நியூஸ் எப்பயுமே பாசிட்டிவ் நியூஸ். அதானி கிரீன் இன்னைக்கு ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 10,000 மெகாவாட்ஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. இதில் மேஜராக 7,393 மெகாவாட்ஸ் சோலாரில் இருந்தும் 1,401 விண்ட்லையும் விண்ட் அண்ட் ஹைபிரிட் விண்டும் சோலாரும் மிக்ஸ் பண்ணி வந்தது ஒரு 2,140 மெகாவாட்ஸ். எல்லாம் சேர்த்தா 10,934 மெகாவாட்ஸ். சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவங்க ஒரு 58 லட்சம் வீட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம் யூசிங் ரினியூவபிள் எனர்ஜி. பெரிய இது. இவங்க 21 மில்லியன் டன், அதாவது 2,10,00,000 டன் கார்பன் எமிஷன் வருஷத்துக்கு காப்பாத்திருக்க முடியும். இல்லைன்னா நிலக்கரியோ இல்லை பெட்ரோலோ டீசலோ அடிச்சு பண்ணியிருந்தா அவ்வளோ கறி இருக்கும். நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது நெல்கோ நேஷனல் அலுமினியம் இன்னைக்கு 52 வீக் ஹை அடிச்சிச்சு. பெரிய வால்யூமோட போச்சு. அண்ட் 5.14% அப்பு. ரொம்ப சிம்பிள். அவங்க இந்த காஸ்ட் மெட்டல் இருக்குல்ல, அந்த நில இதுல நம்ம மண்ணுல நோண்டி எடுத்து மைன்ஸ்ல எடுத்து அதை அலுமினியம் ஷீட்ஸா பண்ணுவாங்க. ஷீட்ஸ்னால ஒரு கடல் மாதிரி பண்ணுவாங்க. அதான் காஸ்ட் மெட்டல் ப்ரொடக்ஷன் வாங்க 4.63 லேக் மெட்ரிக் டன்ஸ் ஃபைனல், அதாவது ஃபைனான்சியல் இயர் 24ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது ஹையஸ்ட். இவங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இதான் ஹையஸ்ட். அடுத்தது பாக்சைட். பாக்சைடுன்றது இந்த மைன்ல நோண்டுறாங்கல்ல, மண்ணு அந்த குப்பை அதுல அலுமினியம் ஜாஸ்தியா இருக்கும். அதை பாக்சைட்னு வாங்க. இப்போ அயன் ஓர்ல அயன் இருக்கும், பாக்சைட்ல அலுமினியம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் இந்த வருஷம் 76 லேக் மெட்ரிக் டன்ஸ். பெரிய விஷயம். நினைச்சு பாருங்களேன், 76 லேக் மெட்ரிக் டன்ஸை எடுத்த அந்த நோண்டி எடுத்ததுல வெறும் 4.63 லட்சம் தான் வந்திருக்கு. அப்போ 72 லட்சம் டன்னு வெறும் மண் அதுல நோண்டி எடுக்கிறாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் மண் இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. பெரிய விஷயம். இது ரெக்கார்ட், ஆல் டைம் ரெக்கார்ட். வெரி குட் நியூஸ். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் நேஷனல் அலுமினியம் ஆல் டைம் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஹிண்டல்கோவும் அலுமினியம் தானே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால ஹிண்டல்கோவும் மேலே போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஹிந்து காப்பர், இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க எடுத்து பாருங்களேன். பேசிக்கா மெட்டலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூஸ் வருது. அடுத்தது காப்பருக்கு வருது. ஏன்டா ஹிந்து காப்பர் சொன்னீங்கன்னு சொன்னால் காப்பருக்கான நியூஸ் வருது. சிட்டி பேங்க் இருக்குல்ல, சிட்டி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சர்ஜ் இன் காப்பர் பிரைஸ் டு $12,000 பர் டன் இன் நெக்ஸ்ட் 2 years. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இது $10,000 போகுன்றது நம்ம பார்த்தோம். அதுதான் ஒரு ரீசன் ஹிந்த் காப்பர் மேலே ஏறிச்சு. இவங்க அடுத்த 2 வருஷத்துல 12,000 போகுன்றாங்க. 20% அப்பு. நல்ல விஷயம். நம்ம முடிஞ்சா ஒரு 100 கிலோ காப்பர் கூட வாங்கி வச்சா நல்ல ரேட்டுக்கு போகும்னு தோணுது. 20%ங்க, வருஷத்துக்கு 10% செக்யூர்டா கிடைக்குது. சரி, இது பாசிட்டிவ் டிமாண்ட் சப்ளை. நிறைய டிமாண்ட் இருக்கும். மெயினா இந்தியா சைனா தானே, டிமாண்ட் இருக்கும். இதனால மேலே ஏறுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஹிந்து காப்பரும் மேலே ஏறும். இதுக்கு அடுத்தது மாருதி. சரியான அச்சீவ்மெண்ட். அதாவது 40 வருஷம் 4 மாசத்துல அச்சீவ் பண்ண டார்கெட். இவங்க டிசம்பர் 1983 மாருதி ஃபர்ஸ்ட் அந்த சோப்பு டப்பா மாதிரி மாருதி 800 எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. நான் போய் நின்றுட்டு அது பக்கத்துல நின்று போட்டோலாம் எடுத்திருக்கிறோம். அண்ட் மாருதி காரை பார்த்து அவ்வளோ அதிசயமா பார்த்துருக்குறோம். 83 ஐ திங்க் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ மாருதி என்ன அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் 3 கோடி கார்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்ப டேட்ல, அதாவது டிசம்பர் 1983ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவங்க 3 கோடி கார் ப்ரொடக்ஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. சராசரியா ஒரு காருக்கு 10,000 ரூபா நீங்க லாபம் வச்சுங்களேன், 30,000 கோடி இந்தியா விட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பெரிய விஷயம். எனிவே, நம்ம இது பண்ண வேணாம். அவங்க எல்லா ப்ரொடக்ஷன் லைனும் சேர்த்து, குர்காவ், குஜராத் எல்லாத்துலயுமே சேர்த்து இவங்க இந்த 3 கோடி கார் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபோர்ப் மேக்சின் இருக்குல்ல, உலகத்துல யார் பணக்காரங்கன்னு அதுல முகேஷ் அம்பானி இந்தியாவில் நம்பர் 1, ஏஷியாவில் நம்பர் 1, வேர்ல்டில் நம்பர் 9. ரைட்.
இவரோட சொத்து வந்து $116 பில்லியன். ஒரு பில்லியன்றது 8350 கோடின்னு நீங்க வச்சுங்களேன், இன்டூ 116 போட்டுங்க, அவரோட சொத்து அவ்வளவு. நிறைய பேர் சொன்னாங்க 1300 கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணாங்க கல்யாணத்துக்குன்னு. அவரோட சொத்து எவ்வளோ? சொத்து இல்லை, இது வந்து 0.1%. நம்ம சொத்து வந்து 1 கோடி இருக்குன்னு சொன்னா நம்ம கல்யாணத்துக்கு 40 லட்சம் செலவு பண்ணோம். 40%. அவங்க வந்து 0.4% செலவு பண்ணாங்க. சரி, எனிவே இவங்க வந்து 9th பொசிஷன்ல இருக்கிறாங்க வேர்ல்டு வைட். போன வருஷத்தோட இந்த வருஷம் க்ளோஸ் டு அபவுட் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவரோட சொத்து. 39.76 பில்லியன் போன வருஷம் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 83 பில்லியனா இருந்தது. நல்ல விஷயம், பார்க்கணும் அதானி வந்து எந்த லெவல்ல இருக்கிறாருன்றது. சர்ஜ் ஆயிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது வந்து இந்தியா மறுபடியும் வந்து வின்ஃபால் டேக்ஸ், அந்த ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணி இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல அந்த லாபம் வருதுல, அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பங்கு வேணும், வின்ஃபால் டேக்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வின்ஃபால் டேக்ஸ் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வராங்க. பார்க்கலாம் நாளையில இருந்து ரிலையன்ஸ் அடி வாங்குதான்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூடு மறுபடியும் $90 டச் ஆயிடுச்சு. ஸோ $90 டச் ஆனாலும் நம்ம கவலை கிடையாது. ஜூன் 4 வரைக்கும், ஜூன் 5 தான் நம்ம யோசிக்கணும். எலெக்ஷன்னால ஏற்ற மாட்டாங்க. ஜூன் 5 அன்னைக்கு டாப்னு 10 ரூபா இல்லை 15 ரூபா ஏற்றிடுவாங்க. எனிவே இந்தியா வந்து இந்த இது யோசனை பண்ணிட்டு இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி இவங்களாம் வந்து அடி வாங்க போறாங்களான்றது பார்க்கணும். அடுத்தது வந்து ஹெச்சிஎல் வந்து கூகுள் கிளவுடோட வந்து ஒரு அலைன்ஸ் போட்டிருக்காங்க. என்னதுன்னு சொன்னால் இவங்க அந்த கூகுள்ல வந்து அந்த ஜெமினின்ற அந்த ஏஐ இருக்குல்ல டூலு, அந்த டூலை வந்து ட்ரெயின் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் ட்ரெயின் பண்றாங்க. இவங்க கம்பெனில வந்து ஒரு 25,000 பேர் வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னால் என்னோட கஸ்டமர், அதாவது ஹெச்சிஎலோட கஸ்டமர், கூகுளோட கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் தேர் பிஸ்னஸ் யூசிங் ஜென் ஏஐ, அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ரோக்ராம் மூலமா பண்றாங்க. அடுத்தது வந்து ஜென்சோல் இன்ஜினியரிங் ரெக்கார்டட் இட்ஸ் ஹையஸ்ட் ரெவென்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. 960 crores. நல்ல விஷயம். ஃபைனான்சியல் இயர் 31 இப்போ முடிஞ்சிச்சுல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அது. அடுத்தது வந்து சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு மேலே போச்சு. நம்ம வாங்கின ஸ்டாக்கு 2 ஸ்டாக் இருக்கு. அதில் ஒன்று இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து கீழே தான் வந்துச்சு, ஒரு 3 ரூபா கம்மியாச்சு. நோ ப்ராப்ளம். சிமெண்ட் ஸ்டாக் எல்லாம் மேலே ஏறினதுக்கு காரணம்னா மூட்டைக்கு வந்து 10 ரூபால இருந்து 15 ரூபா வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. சிமெண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால சிமெண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்றது வந்தது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து ஒரு 3 கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அசோக் லைலண்ட், எக்ஸ் டேட் இன்னைக்கு 3ஆம் தேதி, ரைட், 3 ஏப்ரல் வந்து எக்ஸ் டேட்டு 4 ரூபா 95 பைசா பர் ஷேர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து சுந்தரம் கிரைட்டன்ஸ், அவங்க வந்து நாளைக்கு எக்ஸ் டேட், அதாவது 4th ஏப்ரல் 5 ரூபா 15 பைசா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து வருண் பிவரேஜஸ், இவங்களும் வந்து எக்ஸ் டேட் வந்து 4 ஏப்ரல் 1 ரூபா 25 பைசா கொடுக்குறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த 1 ரூபா 25 பைசா வேணுமோ நாளைக்கு காலையில் போய் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஏர்னிங் ரிசல்ட், சரியா. ஜிஎம் பிவரேஜஸ்ன்னு இருக்குல்ல, அவங்க வந்து 4ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து அவங்களோட 4th குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. 4th குவார்ட்டர் ரிசல்ட்னா எல்லாத்தையும் சேர்த்து வருஷத்துக்கான ரிசல்ட்டும் வரும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஜிஎம் பிவரேஜஸ் யார் வச்சிருக்காங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு யூஎஸோட பிஎம்ஐ டேட்டா வருது. இது இல்லாத நம்ம ஃபெட் சேர்மேன் இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு நைட்டு பேசுறாரு. என்ன ஆத்த போறாருன்றது தெரியாது. ஸோ இன்னைக்கு நாளைக்கு பேசுறாரு. ஸோ பேசி முடிச்சோடனே அந்த ரிப்போர்ட் வெளியில வரும். 45 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வரும். பட் அதுக்கான ஜஸ்ட் மட்டும் நாளைக்கு வரும். வரும்போதும் மார்க்கெட் என்ன ஆட்ட போகுதுன்றது பார்க்கணும். 1. 2வது வந்து நம்மளது வந்து 5ஆம் தேதி, நேற்று வந்து தவறா சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்து ஆர்பிஐ பாலிசின்ட்டு 5ஆம் தேதி. ஆக்சுவலி இன்னையில இருந்து இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாள் வந்து ஆர்பிஐ கூடி பேசுவாங்க. பேசிட்டு 5ஆம் தேதி நீ காலைல 10:30 மணிக்கு டான்னு வந்து உட்காருவார். வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு சொல்ல போறாங்கன்றது தோணுது. பார்க்கலாம். 0.25% ஏற்றினால் சூப்பராக வந்து மார்க்கெட் தூக்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.